ஒரு காலத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் இருந்தார். அவர் தினமும் காலை சூரியன் உதிக்கும் முன்பே எழுந்து வயலுக்கு போவார். அவரிடம் யாராவது கேட்டால், ஏன் இவ்வளவு சீக்கிரம், எங்கே போகிறீர்கள்? அவர் சிரித்து கூறுவார், நான் விதையோட பேசணும். அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் படிச்சவன், நகரத்திலிருந்து வந்தவன். ஒரு நாள் அவன் கேட்டான், தாத்தா, விதை கிட்ட என்ன பேசுவீங்க? அது உயிரில்லாதது தானே? முதியவர் மண்ணை கையில் எடுத்துக்கொண்டு சொன்னார், நீ நினைக்கிறது தப்புடா. விதை உயிரில்லாததில்லை, அது பொறுமையில தூங்குற உயிர். அவர் தொடர்ந்தார், நாம் விதையை மதிச்சா அது நம்மை காப்பாத்தும். நம்ம அவசரப்பட்டா அது அழுதே செத்து போகும். இளைஞன் சிரித்தான். ஆண்டுகள் கழிந்தன. அதே இளைஞன் பெரிய விவசாயி ஆனான். மண் ரசாயனத்தால் கெட்டுப் போனது. விதைகள் வளர மறுத்தன. மழை வந்தாலும் பயிரில்லை. அந்த நாள் அவனுக்கு நினைவு வந்தது. பொறுமையில தூங்குற உயிர். அவன் அந்த முதியவரை தேடினான். ஆனால் அவர் இல்லை. வயலின் ஓரத்தில் ஒரு பழைய கல்லில் எழுதப்பட்டிருந்தது, மண்ணை மதிக்க மறந்த நாளில்தான் மனிதன் தன்னை இழந்தான். அன்று அவன் புரிந்து கொண்டான், மண் தாய், விதை உயிர், பொறுமைதான் வாழ்க்கை. இயற்கையுடன் சண்டை போடாதே. வேகமே வளர்ச்சி இல்ல, பொறுமைதான் வளர்ச்சி. நாம் மறந்தது என்ன? நாம் இப்போ விதையோட பேசல, மண்ணை தொட்டு பார்க்கல, பொறுமையை கேலி பண்றோம். ஆனா நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைதான் நம்மை இன்றும் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.